நலந்தானா. வணக்கம் நேயர்களே, நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் நாங்கள் பல்முகல் சீராக்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அது எவ்வாறானவர்களுக்கு இந்த பல்முகல் சீராக்கள் சிகிச்சை தேவைப்படுகின்றது, அதனால் எவ்வாறான நன்மைகள் ஏற்படுகின்றன, இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பல்முகல் சீராக்கள் வைத்திய நிபுணர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். டான் டிவி தொலைக்காட்சியினுடைய நலந்தான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பல்முக சீராக்கள் சம்பந்தமான விளக்கங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, நாங்கள் பார்க்கலாம். இந்த பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியூடாக நலந்தான நிகழ்ச்சியூடாக ஒவ்வொரு வைத்திய நிபுணர்களை அழைத்து அந்த அவர்கள் சார்ந்த அந்த நோய்கள் சார்ந்த விடயங்கள் அதுக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த பல்முகல் சீராக்கள் பல்முகல் பொதுவாகவே எங்களுடைய மக்களுக்கு இந்த பல்முகல் சீராக்கள் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதையே நாங்கள் செய்ய வேண்டும், இது யார் யாருக்கு தேவைப்படுகின்றது, இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் ஐயப்பாடுகள் இருக்கின்றது. முதலில் நாங்கள் இந்த பல்முகல் சீராக்கள் என்றால் என்ன? பல்முக சீராக்கள் சிகிச்சை என்பது ஆங்கிலத்திலே ஓர்த்தோடோன்டிக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது. இதில் எமது முகத்தையும் பற்களையும் நாங்கள் சிகிச்சை மூலம் அழகாய் கொடுக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், உடம்பானது ஆடைகளினால் மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் முகம்தான் ஒரு மனிதரோடு கதைப்பதற்கோ பேசுவதற்கோ நாங்கள் பாவிக்கின்றோம். அவர்களும் எமது முகத்தைத்தான் பார்க்கின்றார்கள். அந்த முகமானது ஒரு சாதாரண நிலையிலாவது இருக்க வேண்டும். அதற்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல பற்களும் எமது முகத்தினாக அங்கங்களும் முக்கியமானதாகும். ஏனென்றால் முகத்திலே கண்களும் வாயும் தான் அசைகிற உறுப்பு. ஒருவர் உங்களை உற்று நோக்கும் போது அசையும் பாகங்களால் அவர்களுக்கு தெரிகிறது. அதுவும் பற்கள் வெள்ளையாக இருப்பதால் அதை கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த பற்கள் சீரற்றும் முகம் கோணலாக காணப்பட்டால் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் போன்றவை ஏற்படும். இதால சமூகத்துக்கு பல பாதிப்புகள் காணப்படுகின்றன. ஆனபடியால் இந்த சிகிச்சை முக்கியம். இந்த சிகிச்சை மூலம் நாங்கள் பற்களை சீரமைப்பதோடு முகத்தையும் ஒரு அழகான நிலைக்கு கொண்டு வரலாம். சரி, இது எவ்வாறானவர்களுக்கு இந்த சிகிச்சை தேவை? பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், ஏன் நாங்கள் இதனை செய்ய வேண்டும்? நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது ஒருவர் நாங்கள் இப்போ நான் பேசுகின்றேன்னா உங்களுடைய முகத்தை பார்த்து தான் நான் பேசுவேன், உங்களுடைய கையோ காலையோ பார்த்து நான் பேச மாட்டேன். நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது முகம், வாய், கண், இந்த மூன்றையும் ஒருவர் கண்ணுக்கு நேரகத்தை நாங்கள் பார்ப்போம், மூக்கை நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று. எனவே யார் யார் இந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலில் எல்லோரும் முகத்தை பார்ப்பார்கள். அதன் பின்புதான் எமது பற்களை, என் உள்ளுறுப்புகளை பார்ப்பார்கள். நாங்கள் கதைக்கும் போது பற்கள் வழியாக தெரிகின்றன. தெரியும் பொழுது அந்த பற்கள் கோணல் மாணலாக ஒழுங்கேற்றோ அல்லது பற்களுக்கு இடையில் இடைவெளிகள் காணப்பட்டோ அல்லாது பற்கள் முன்னோக்கி மிதந்து, மேற்பல் முன்னோக்கி மிதக்கலாம், இல்லாட்டி கீழ்ப்பல் முன்னோக்கி மிதக்கலாம். அப்படி மிதக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு அவரேஜ் மேனில் விழுந்து ஒரு ஆள் விலகி காணப்படுகிறார். அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக இந்த சிகிச்சை செய்யணும். அதை விட தாடை எலும்புகளில் மாறுபாடு, தாடை எலும்புகள் மேல் தாடையும் கீழ் தாடையும் ஒரு சராசரி ஒரு பெர்சன்டேஜில் இருக்க வேண்டும். அது மேல் தாடை முன்னோக்கி அல்லது கீழ்த்தாடை பின்னோக்கி அல்லது மாறுபட்டு கீழ்த்தாடை முன்னோக்கியோ மேல்தாடை முன்னோக்கி காணப்பட்டாலும் அது முகத்தில் பாரிய ஒரு மற்றொரு பார்வையில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொடுக்கும். அதே போல ஒரு சமர்ச்சீர், அதாவது ஏசிமெட்ரியன், முகம் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு இப்படி போய் ஒரு பக்கம் கீழிறங்கி இருந்தாலும் அதுவும் ஒரு பார்வைக்கு நன்றாக அமையாது. இங்கு நாங்கள் ஒரு மனிதனை இந்த ட்ரீட்மெண்ட் போல ஒரு சராசரி அவரேஜ் மனிதனாக மாற்றுகிற மொழிய ஒரு அஜித்குமார் போலவோ தமனா போலவோ அந்த நிலைக்கு கொண்டு வர தேவையில்லை. நாங்கள் ஒருவர் சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். அதற்குத்தான் இந்த சிகிச்சையானது கூடுதலாக வழங்கப்படுகின்றது.
சரி, இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது வந்து சிலருக்கு வந்து பிறக்கின்ற பொழுதே நீங்கள் குறிப்பிட்டது போன இந்த முன்தாடை, மேல்தாடை, கீழ்த்தாடை முன்னுக்கு பின்னாக இருக்கும். அல்லது அந்த ஒரு 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 பக்கம் உள்ளாக போய் ஒரு பக்கம் வெளியாக இருக்கும். எனவே இவ்வாறானவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது? ஏனென்றால் இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கின்ற என்ன செய்ய போகின்றார்கள்? வெட்டி ஏதாவது தகடு வைக்க போகின்றார்களா, அல்லது வேறு ஏதாவது சதையை வைக்க போகின்றார்களா போன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த அவர்களுக்கு இந்த இது தொடர்பான பூர்ண விளக்கம் தேவைப்படுகின்றது. இவர்களுக்கு நாங்கள் பிறப்பில் சில வேற பிறப்பிலேயே அந்த குறைபாடோடு பிறப்பார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் அன்னப்பிளவுகள், சில சிண்ட்ரோம், அதாவது சில குறைபாடுகள், முகத்தில் குறைபாடுகள் காணப்படும். அவற்றுக்கு நாங்கள் 3 வயதிலிருந்தே இந்த சிகிச்சை வழங்குகின்றோம். இந்த அன்னப்பிளவுகள் வந்து முக்கியமானது. ஒருவர் அதாவது முகத்திலே இந்த இடம் பொருந்தாமல் இருக்கலாம், அல்லது அன்னத்திலே பொருந்தாமல் இருக்கலாம். அதனால முகம் உள்நோக்கி சுருங்கி ஒரு ஒரு சாதாரண நிலைக்கு வந்துவிடும். அது வர முதலே நாங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அவற்றை நிறைவாடு சொல்லலாம். இந்த சிகிச்சைக்கு கன பேர் தேவை. நான் மட்டும் சொல்ல, பிளாஸ்டிக் சர்ஜன், அந்த ஓரல் வாய் சர்ஜன், அடுத்த குழந்தை பிள்ளை சர்ஜரி, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சிகிச்சையை நாங்கள் பிறவியில் வர்ற குறைபாடுகளுக்கு செய்கின்றோம். ஆனபடியால் குழந்தை பிறந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாவது அதுக்குரிய டீம் ஒன்று இருக்குது, அதாவது குழு ஒன்று. அவர்களை போதான வைத்தியசாலையோ தனிப்பட்ட வைத்தியசாலையோ மீட் பண்ணி அதுக்குரிய சிகிச்சையை நீங்கள் பெற வேண்டும். காலந்தாக்கினால் அது ஒரு சாதாரண சிகிச்சை செய்ய முடியாமல் ஒரு காம்ப்ளிகேட்டட் நிலைக்கு சென்றுவிடும். அந்த பிளவுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதுவும் ஒரு காரணம் முகத்தின் அழகின்மைக்கு, அதை பிறப்பால் ஏற்படுறதும். பிறகு கூடுதலான இந்த முகத்தில் பிறப்புகள், அதாவது சொல்றது பரம்பரையால வருகிறது, ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் கூடுதலாக வருகிறது. மற்றது என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம் வருது, அதாவது சூழ்நிலையாலையும் ஏற்படுகிறது கூடுதலான. ஒரு 100% இந்த முகச்சீரின்மை பரம்பரை அலகல் பிரச்சனையால் தான் ஏற்படுகின்றது. அதற்கு நாங்கள் உரிய முறையில் சிகிச்சையை வழங்க இருக்கின்றோம். சரி, பொதுவாக உங்களுடைய இந்த முக சீராக்கல் தொடர்பில் இன்றைய இந்த காலகட்டத்தில் பொதுவாக உங்களிடம் வருபவர்கள் எவ்வாறான குறைபாடுகளுடன் வருகின்றனர்? நீங்கள் குறிப்பிடுவது போன்ற இந்த அன்னப்பிளவு, அதே போன்று இந்த மேல்தாடை, கீழ்த்தாடை ஏற்ற இறக்கம் அன்று வருகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற அதாவது இந்த பரம்பரையாக வருகின்ற அந்த இதில் கூடுதலாக எவ்வாறான தன்மையுடன், எவ்வாறான நோய் நிலைமைகளுடன் உங்களை இவர்கள் அணுகுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது? இந்த குறைபாடுகள் இருந்தால் முதல் முக்கியமானது முகத்தின் அழகு, அது பாதிக்கப்படும். கூடுதலான அதுக்காகத்தான் சிகிச்சையை பெறுகிறார்கள் என்ற அவர்களால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சாதாரண நிலையில் சென்று பழக முடியாது, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும். அதனால் அதுக்கு தான் கூடுதலாக வருகிறார்கள். அடுத்தது சாப்பாடுகள், உணவுகளை மெல்லுவதில் பிரச்சனை ஏற்படும். பல்கள் சீரற்று காணப்பட்டால், அந்த பல் நோய்களும் சில பேருக்கு ஏற்படும். பல்கள் சீரற்று காணப்படும் பொழுது அடுத்தது கதைப்பது, பேசுவதில் குறைபாடு காணப்படும். உதாரணத்துக்கு மேல் அன்னத்தில் பிளவு ஏற்பட்டால் வாயால் கரைக்க வேண்டிய சத்தம் மூக்கால வரும். அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு டோனாக இருக்கும். அவருக்கும் கஷ்டமாக இருக்கும், கேட்பவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். என்னத்தை கூற வருகின்றன அவர்களும் விளங்கி கொள்வது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் தாழ்வு மனப்பான்மைக்கு செல்லும். அதே போல வேறு சில பிரச்சனைகள், சைக்காட்ரிக் ப்ராப்ளம், அதாவது ஒரு முகம் ஒரு சாதாரண நிலையை விட்டு விலகி சொல்லும்போது அவர்களுக்கு சைக்காட்ரிக், அதாவது சிமெட்டிக் சிண்ட்ரோம் உண்டு. அதாவது அவன் முகம் சாதாரண ஆக்களோட விலகி இருக்கும்பொழுது அவர்களுக்கு உள மனநிலை சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கும் ஏற்படும். இவே தான் முக்கியமான காரணம் இவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு. முதலே சொன்னது போல அழகுதான் முக்கியம். அழகு ஏன் முக்கியம் என்று சொன்னால், இவர்கள் பாடசாலை படிக்கும் பொழுது கூடி அவர்கள் நண்பர்கள் சேர மாட்டார்கள். இவன்ற ஒரு அசாதாரண நிலையை கண்டு நண்பர்கள் சேர மாட்டார்கள். அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். ஒரு ஆசிரியர் அவர்களை வகுப்பின் முதல் மாணவனாக, அதாவது மானிட்டராக விட மாட்டார்கள் என்ற அவற்றை அப்பியரன்ஸ் கண்டு. அவர் தனித்து விடப்பட்டால் அவர் உள்ள நிலை பிரபலத்துக்கு ஏற்படுகிறார்கள். ஏனைய மாணவர்களை அந்த பகுடி, பல்லன், மம்படி பல்லன்,
என்று டீசிங் புலிங்கன்னு சொல்லி அது ஒரு ஒரு நீண்ட கால ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளத்துக்கு கொண்டு சென்றுவிடும். அதே போல் இவர்கள் படித்து வேலைக்கு போனாலும் ஒரு இன்டர்வியூக்கு போடும் பொழுது இவற்றின் முக அளவு குறைபாடு இருந்தால் முன்னுக்கு ஃப்ரண்ட் டெஸ்ட்டுக்குள்ள வேலைக்கெல்லாம் பேங்கில் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வங்கிகளில் பார்த்துருப்பீங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இடங்களில் அழகான பெண்களையும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற இடங்களில் அழகற்ற பெண்களையும் வைத்திருப்பார்கள். அந்த முக அழகை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு வசீகரம் அந்த இடத்துக்கு தேவை. அப்போ அப்படியான இடங்களில் வேலை வாய்ப்பை இவர்கள் இழப்பார்கள். திரும்பி இவர்கள் கல்யாணம் என்று போகும் பொழுது அவற்றை பார்ட்னரை செலக்ட் பண்ணுவதிலும் சரியான கஷ்டம் ஏற்படும். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு தனித்து விடப்பட்டு உளநல சிகிச்சைக்கு உள்ளாகி ஒரு எங்கள் சொசைட்டிக்கே ஒரு கஷ்டமான நிலைமை அவருக்கு ஏற்படுத்தி விடும். ஆனபடியால் இந்த முகத்தின் அழகுக்குரிய சிகிச்சை மிக முக்கியமானதா. சரி டாக்டர், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட முடியும், அதாவது இந்த முக சீராக்கல் சிகிச்சைக்கு வந்து தனி ஒருவர் மட்டுமல்ல 4-5 மருத்துவ நிபுணர்கள் தேவை, அவர்களுடன் இணைந்ததாகத்தான் இதனை செய்ய முடியும். அதே போன்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது இந்த பிறவியிலேயே குழந்தைகளுக்கு இந்த முக சீராக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் பிறந்து 1 மாதம் 2 மாதங்களுக்குள் அதுக்கான இந்த சிகிச்சை செய்ய வேண்டும். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அந்த அவ்வாறான ஒரு குறைபாட்டுடன் பிறக்கின்ற குழந்தைக்கு 1 மாதமோ 2 மாதங்களில் அந்த ஒரு சத்திர சிகிச்சையை செய்வதற்கு அவருடைய பெற்றோர்கள் கொஞ்சம் அச்சப்படுவார்கள். ஏனென்றால் பிறந்த குழந்தை 1 மாதம் 2 மாதம் அதற்குள் இவ்வாறான ஒரு சிகிச்சை என்ற பொழுது குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமா, அது ஒரு பாதிப்பு, நீண்டகால பாதிப்புகள் ஏதாவது வருமா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும். அவ்வாறான பெற்றோருக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இவர்களுக்கு நாங்கள் அதாவது குழந்தை பிறக்கம் முதலும் நாங்கள் ஸ்கேன் அதுகள் மூலம் கண்டுகொள்வோம் இவர்கள் குறைபாடு. குழந்தை பிறந்த அன்றும் உடனேயாக பிள்ளையை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு 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 வித்தியாசமான மனநிலை ஏற்படும். அடுத்தவர் அவர்களுடைய வீடுக்கு சொல்கிறார்கள். அப்படியான நேரங்கள் 3 நிலைகளில், அதாவது பிறக்கம் முதல் பிறந்து சில நாட்களுக்கு பின் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. இந்த எங்களுடைய மருத்துவ குழுவால் கவுன்சிலிங் இவற்றைய பிரச்சனைகளை அவருக்கு விளக்கப்படுத்துகின்றோம். இப்படியான குழந்தைகள் ஏற்கனவே பிறந்திருக்கும் அல்லவா, அவர்களுக்கு இப்படியான சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்கள் சமூகத்தில் நோம்நாளாக வாழ்கிறார்கள். அதுக்குரிய அறிவுரை கையேடுகள் மற்றது படங்கள் அவர்கள் காட்டி அவர்களை மோட்டிவேட் பண்ணுறோம். அதை இப்படி பிரச்சனைகள் தீர்க்கலாம் என்று, அவர்களை சமூகத்தில் சேர்க்கலாம் என்று அவர்கள் சாதாரண மொழியிலே அவர்களுக்கு நாங்கள் சரியான தகவல்களை வழங்குகின்றோம். சிகிச்சை செய்யாவிட்டால் என்ன பிரச்சனை என்பதையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம். கூடுதலான தாய்மார்கள் எப்பொழுதும் தங்கள் பிள்ளைய சமூகத்து மத்தியில் அழகாக இருக்க வேண்டும் தான் விரும்புவார்கள். அவர்கள் அநேகமானவர்கள் இங்கே ஒத்துழைத்து இந்த சிகிச்சையை செய்து கொள்கிறார்கள். இதற்காக நாங்கள் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம். சிகிச்சையின் பொழுது இப்படியான குறைபாடு உள்ளவர்களுக்கு, நோமல் நோயாளிகளை விட. ஆனபடியே இவர்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஒரு அண்மையிலுள்ள மருத்துவரிடம் சென்று அவர்கள் அட்வைஸை பெற்றாலே அவர்கள் அனுப்பிவிடுவார்கள் இந்த குழுவுக்கு. திரும்ப நிலந்தாள நிகழ்ச்சி இந்த முக சீராக்கல் தொடர்பான விடயங்களையும் விளக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கின்றேன், இந்த முக சீராக்கல் என்றால் என்ன, ஏன் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பவர்களுக்கு டாக்டர் சத்யகுமார் நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்னர் இந்த இடைவெளிக்கு முதல் பகுதியில் பூரண விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். எனினும் அடுத்த பகுதியில் இந்த பகுதியில் நாங்கள் மேலும் சில விளக்கங்களை நாங்கள் டாக்டரிடம் கேட்க போகணும். சரி, ஓகே. இப்போ இதற்கு முன்னர் அந்த முக சீராக்கல் யார் யாருக்கு தேவைப்படுகின்றது, எவ்வாறான நிலையில் இந்த முக சீராக்கல் சிகிச்சை அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அதாவது இந்த எண்ணெய் குறைபாடு, மேல்தாடை கீழ்த்தாடை முன்னுக்கு பின்னாக இருத்தல், அதே போன்று முகத்தினுடைய ஒரு பக்கம் உள்ளாக சென்று தாடை கீழிறங்கி வருகின்ற போன்ற பல்வேறு நிலைப்பாடுகளில் இவர்களுக்கான இந்த முக சீராக்கல் சிகிச்சை தேவைப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினீர்கள், அதாவது இந்த முக சீராக்கல் தொடர்பான ஒரு பிரச்சனையுடன் பிறக்கின்ற ஒரு குழந்தை சமூகத்தில் நல்லதொரு நிலையில், அதாவது இந்த மற்ற மாணவர்களிடமிருந்து அவர்கள்
பழி வாங்காத, அதாவது இந்த அவதூறுகளுக்கு உட்படாத, அவர்கள் சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான குழந்தைகள், அதாவது நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக இன்றும் பலர் இந்த முகசீராக்கள் தொடர்பான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளாது சமூகத்தில் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதான் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கலாம், ஆரம்பத்திலேயே செய்திருக்கலாம். சரி சரி, இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கேட்கின்றேன், இதனை ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர், சரி நான் இதை ஆரம்பத்தில் நான் செய்யவில்லை, இல்லது என்னுடைய பெற்றோர் எனக்கு இதனை ஆரம்பத்தில் செய்யவில்லை, நான் இனி இதனை செய்யலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்படலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார். அதனை நான் உங்களிடம் கேட்கிறேன். அதாவது இந்த ஒரு குழந்தை பிறந்து இவ்வாறு முகசீராக்கள் தொடர்பான பிரச்சனையுடன் இருந்து தற்பொழுது ஒரு 18-20 இளைஞனாக அல்லது யுவதியாக இருந்தால் அவர்களுக்கு இனி இந்த முகசீராக்கள் சத்திர சிகிச்சையை செய்வதனூடாக ஏதாவது பாதிப்புகள் வருமா, அல்லது அவர்களுக்கும் இந்த முகசீராக்கள் சிகிச்சையை செய்யக்கூடியதாக இருக்குமா? ஏனென்றால் அவர்கள் பிறக்கின்ற பொழுது இது தொடர்பான பூர்ண விளக்கங்கள் இருந்திருக்காது. அவர்கள் இந்த குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய பெற்றோர் கூட இது வளர சரியாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம். இதற்கு இவ்வாறு பலர் இருக்கலாம் என்று இந்த சமூகத்தில். இதற்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இது ஒரு நல்ல கேள்வி. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த சிகிச்சையை ஆரம்பித்தது இப்பொழுது 11 வருடங்கள் ஆகின்றன. அதற்கு முன் இப்படி ஒரு சிகிச்சை யாழ்ப்பாணத்தில் காணப்படவில்லை. அதற்கு முன்பு இந்த சண்டைகளால் யுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முகத்தில் கனக்குறைபாடுகளோடு இருந்தார்கள். அவர்களெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள், அந்த நான் சொன்ன போலெல்லாம் வயது இல்லை. அவர்களுக்கு சிகிச்சை நாங்கள் அளித்துள்ளோம். அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியதான் இருக்கிறது. ஆனால் அதாவது சின்ன வயதில் செய்ததை விட வயது முந்தவர்கள் செய்யும்போது சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு கஷ்டமான நிலைமை எங்களுக்கு காணப்படும். ஆனால் ஏதோ ஒரு வழியில் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு கூடுதலாக சத்திர சிகிச்சை மூலம்தான் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த பல்முக சீராக்களை 2 வழிகளில் செய்கின்றோம். ஒன்று இந்த மெக்கானிக்கல் வே, அதாவது பிரேஸுகள், அதாவது பட் கிளிப்புகள், பிரேஸுகள் போட்டு, கஜட்டுகள் போட்டு, எலாஸ்டிக் போட்டு முன்னுக்கு பின்னுக்கு முகத்தை இழுத்து, அது மெக்கானிக்கல். அடுத்து செய்யப்படுவது சத்திர சிகிச்சை. இந்த சத்திர சிகிச்சை என்பது பழமையாக முகத்தை நாங்கள் மயக்கி முன்னுக்கு பின்னுக்கு அசைத்து அதை பொருத்தி செய்கின்றோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டானது. அடுத்து இந்த பல்முக சீராக்கள் என்பது வளரும் பருவத்தில் செய்யும் போது இலகுவானது. அவர்கள் வளர்ச்சி குறைவாக இருந்தால் நாங்கள் வளர்ச்சியை தூண்டுகிறோம். வளர்ச்சி முறைந்த பின்பு செய்வது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அது சத்திர சிகிச்சை மூலம்தான் செய்ய வேண்டி வரும். எல்லோருக்கும் செய்யலாம், ஆனால் சின்ன வயதில் செய்யும் போது எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக காணப்படுகின்றது. ஆனால் வயது முந்தவர்கள் சொல்லும் பொழுது கூடுதலாக சத்திர சிகிச்சைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பல்முகல் சீராக்கள் சிகிச்சையோரால் எடுக்கின்ற பொழுது தொடர்ந்து அவர் அந்த சிகிச்சையை எடுக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குமா? அநேகமாக பல்முக சீராக்கள், அதாவது பிரேஸ் மெக்கானிக்கல் நான் சொன்னேன், அதாவது பட் கிளிப்புகள் சில வகைப்படும். கலட்டி புடு கிளிப்புகளும் உண்டு, அதை விட பெர்மனண்டாக ஃபிக்ஸ் பண்ணுற கிளிப்புகளும் காணப்படுகின்றன. அந்த நாங்கள் போடும் கிளிப்புகள் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அட்ஜஸ்ட் பண்ண கிளினிக்கு வரத்தான் வேணும். குறைந்தது ஒருவருக்கு பல்களை அழகாக்குவதற்கு குறைந்தது 2 வருடங்களாக தேவைப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் உடனடியாக நாங்கள் மேஜிக் போல அப்படி முகத்தை அழகாக்க முடியாது. ஏனென்றால் பற்கள் எலும்புகளுடன் சேர்ந்து உள்நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு அதாவது உயிரியல் தாக்கங்கள் நடைபெற வேண்டும். நாங்கள் கொடுக்கும் போஸ், அதாவது போஸ் பற்களால் கடத்தப்பட்டு எலும்புக்கு சென்று எலும்பு பின்னுக்கு முன்னுக்கு மூவ் பண்ணி பற்களையும் சேர்ந்து கொண்டு போகின்றது. அதோட முகமும் பின்னோக்கி முன்னோக்கி அசைகின்றது. அதற்கு காலம் தேவைப்படும். நாங்கள் அதை இறுக்கமாகவோ அல்லது கூட அவசரமாக செய்துவிட்டால் அந்த பல்லும் எங்களுடைய எலும்பு இறுகிவிடும். இறுகி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனுக்கு வந்துவிடும். ஆனபடியால் நாங்கள் மெல்ல மெல்லத்தான் அசைக்க வேணும். அதனால் இந்த சிகிச்சையானது நீடிய காலம் செல்கின்றது. அதாவது நாங்கள் பல்லு கிளிப் போட்டு செய்கிறது. சத்திர சிகிச்சை செல்லும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது. ஒரு நாள் சர்ஜரி, ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டாலிட்டி மிஷன் அதோட நடக்கும். ஒரு முகத்தை சத்திர சிகிச்சையால் மட்டும் செய்ய முடியாது.
பல்லுக்கு முதல் கிளிப் போட்டு பற்களை ஒழுங்காக்கி போட்டு தான் முகத்தை நாங்கள் மூவ் பண்ணலாம். முகத்தை மட்டும் மூவ் பண்ணி விட்டோம்னா பற்கள் பொருந்தாது, பிறகு சாப்பிடவும் மேலாது, கரைக்கவும் மேலாது. ஒரு சத்திர சிகிச்சைக்கு முன்னு பற்கள் ஒழுங்காக்க வேண்டும், முகத்தை முன்னுக்கு பின்னுக்கு எடுக்கும் பொழுது. அப்படி செய்யாவிட்டால் அது கஷ்டம். ஆனபடியாக முன்னுக்கு அநேகமான சிகிச்சைகள் ஒரு 2 தொடக்கம் 2.5 வருஷம் செல்லும் கூடுதலானது. சார் டாக்டர், இப்போ நாங்கள் பார்க்கலாம் அண்மைய நாட்களாக இது நாங்கள் தற்போது பார்த்தது இந்த பிறவியில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த குறைபாடுகள் அதனை எவ்வாறு சீர் செய்வது தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது இந்த ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் நாட்டில் யுத்தம் நிலவிய இந்த காலகட்டத்தில் முகத்தில் இந்த யுத்தத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் எவ்வாறானதாக இருந்ததாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இப்போது நாங்கள் பார்க்கலாம் நாட்டில் இந்த விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன. அதிகரித்த விபத்துகளால் பலர் உயிரிழக்கின்றார்கள், பலர் அவயவங்களை இழக்கின்றார்கள். அதை கொண்டு பலர் இந்த பற்கள் முகங்களில் காயப்பட்டு நீண்டகால வடுக்களோடு அவர்கள் இருக்கின்றார்கள். சிலருக்கு முன்பல்லு பின்பல்லு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது இன்றைய இந்த காலகட்டத்தில் அதற்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன? அவ்வாறான தன்மையில் உங்களிடம் நோயாளர்கள் வந்திருக்கின்றார்களா? அநேகமாக இப்பொழுது நான் முன்பு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள், இப்பொழுது விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக. அது நான் சொன்ன வேலை முன்னுக்கு சிலது ஜெனட்டிக் புறப்புறமையால் வாரது. இது நாங்கள் விடும் தவறுகளால், அதாவது இதை சொல்றது என்விரான்மெண்ட் பிரச்சனை, விபத்தும் ஒரு என்விரான்மெண்ட் ப்ராப்ளம், அதால் பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு அவயவங்கள் இழக்கப்படலாம், சிலருக்கு காது இழக்கப்படலாம், மூக்கு இழக்கப்படலாம், பற்கள் இழக்கப்படலாம், எலும்புகள் முறிவடைந்து பின்னுக்கு முன்னுக்கு போல எலும்பின் பாகங்கள் இழக்கப்படலாம். அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. ஒரு உராய்வு ஏற்படும் பொழுது எங்கள் முகத்தில் உள்ள தோலானது விட்டு செல்கின்றது. அந்த காயம் ஆறும் பொழுது வடுக்கள், அதாவது ஸ்கார் என்று சொல்லப்படுற வடுக்கள் வேறு, அது முகத்தின் அழகை கெடுத்துவிடும். அதற்கு எங்கள் குழுவிலே பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் செல்வா கணேசன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மற்றது தோல் வைத்தியர்கள், அவர்கள் இதை சிகிச்சை அளிக்கின்றார்கள். அடுத்து சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இழந்த அவயங்களை பொருத்துவதிலையோ அல்லது எலும்பு முறிவுகளை செய்வதோ இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் செய்வது பற்கள் எங்கு அமைய வேணும், திருப்பி சில இழந்த பற்களை உடன் கொண்டு வந்தாலே நாங்கள் அதை திருப்பி அந்த இடத்தில் பொருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி கொண்டு வரும் பொழுது நீங்கள் சும்மா கொண்டு வரக்கூடாது, வாயில் எச்சில் வச்சு கொண்டு வரணும், அல்லது பாலுக்குள் வைத்தோ அல்லாட்டி சேலை பசுப்பால் வச்சு கொண்டு வந்தால் உடனடியாக பொருத்தி விடலாம். அது உயிருள்ளதாக விழுந்த பெட்களை உடைந்த பெட்களை கூடி நாங்கள் அதை சீரமைக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல தாடை எலும்புகள் அதுகள் விலகும் பொழுது நாங்கள் மெக்கானிக்கலால் முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்துவோம், அல்லது வாய்முக தாடை சத்திர சிகிச்சை மூலம் அதுகளை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் என்னதான் நாங்கள் சிகிச்சை அளித்தாலும் ஆரம்பத்தில் உள்ள போது ஒருபோதும் வராது. ஆனபடியால் நீங்கள் விபத்துகளை தவிர்த்துக் கொள்வது எப்பொழுதும் நல்லது. சரி, அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது இந்த சூழலியல் காரணங்களால் ஏற்படுகின்ற தன்மை என்று பார்க்கின்ற பொழுது இந்த தீ விபத்துக்குள்ளானவர்கள் கூட ஒரு விபத்து தான், அது அவர்களும் கூட அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது. அவர்களுக்கும் பல்முக சீராக்கள் சில சமயங்களில் தேவைப்படுகிறது. அவ்வாறான தன்மைகளிலும் உங்களிடம் நோயாளிகள் வந்திருக்கின்றார்களா? முகம் அதாவது எரிந்து வடுக்கள் உண்டாகி பொழுது அங்கு நான் சொன்னது போல தழும்புகள் பற்களை உள்நோக்கி தள்ளும், அல்லாட்டி அவயங்கள் இழக்கப்படும் பொழுது அதை நோக்கி என்னென்னு உங்களுக்கு தெரியும், பற்களுக்கு உள்ளே நாக்கும் வழியில் உதடுகளும் கன்னமும் காணப்படுகிறது. இதில் உதடுகளோ கன்னங்கள் எரிந்து இழக்கப்படும் பொழுது நாக்கானது பல்லை வெளி நோக்கி தள்ளிவிடும். இது உடனடியாக ஏற்படாது, நீண்ட காலத்துக்கு முன்னே ஏற்படும். அப்படியான நிலைமைகளிலும் நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொழுது சரி, பொதுவாக பார்க்கலாம் டாக்டர், எங்களுடைய மக்களிடையே இருக்கின்ற ஒரு கருத்து, அதாவது இவ்வாறான ஒரு சிகிச்சைகளை செய்வதன் மூலமாக தங்களுக்கு வேறு ஏதாவது நோய் நிலைமைகள் பாதிப்புகள் வரக்கூடுமா என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உதாரணம் சிகிச்சை நாங்கள் பல்முக சீராக்கள் அதாவது கிளிப் போட்டு செய்யும் பொழுது பெரிதாக பாதிப்புகள் ஏற்படாது. ஆக சில பேருக்கு இந்த நாங்கள் பாவிக்கும் மெட்டீரியல்
கூடுதலாக நாங்கள் நிக்கல் டைட்டேனியம் போன்றவற்றை தான் இந்த கிளிப்புகள் பாய்க்கின்றோம். சில பேருக்கு நிக்கல் அலர்ஜி போன்றவை காணப்படும். ஆனால் நாங்கள் தொடங்கும் முன்பே நாங்கள் அலர்ஜிக்குரிய கிறிஸ்டியை கேட்டு அவர்களுக்கு அலர்ஜி இருந்தால் அதெல்லாம் பாய்க்க மாட்டோம். சில பேர் சில நோய்கள் உள்ளவர், கூடுதலாக வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு நாம் கிளிப் அதை போட்டுட்டு வலிப்பு இருக்கும் பொழுது போட்டால் அவர்களுக்கு அந்த கிளிப்பில் கடிச்சு விழுங்கி மூச்சடைப்புகள் போன்றவற்றை ஏற்படலாம். ஆனபடியால் ஒரு வலிப்பு நோய் தீவிரம் உள்ள போது நாங்கள் ஒரு காலமும் கொடுக்க மாட்டோம். அவர்கள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டால் தான் நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்போம். அதே போல எமது சிகிச்சையில் நாங்கள் அவர்களுடைய முன்னிய மெடிக்கல், அதாவது அவற்றை மருத்துவ அறிக்கைகளை பெற்றுத்தான் நாங்கள் சிகிச்சை அளிப்போமே. ஏன்னா எந்தவித குறைபாடும் இதால் வரக்கூடாதுன்றபடியா அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து தான் நாங்கள் அநேகமாக செய்வோம். ஆனபடியா அவர்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நன்றி. இன்றைய தினம் நிகழ்ச்சி நிறைவடைய நேரத்தை நெருங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் இதுவரை நாங்கள் இந்த நலந்தான நிகழ்ச்சியில் இந்த பெண்முகல் சீராக்கள் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் கருத்திருக்காவிட்டாலும் இன்றைய தினம் இந்த பல்முகல் சீராக்கள் தொடர்பான ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரை தான், வைத்திய நிபுணரை தான் நாங்கள் அழைத்திருந்தோம். அதாவது இந்த பல்முக சீராக்கள் சிகிச்சை என்றால் என்ன, அது எவ்வாறானவர்களுக்கு தேவைப்படுகின்றது, அது எவ்வாறு அவர்களுக்கு இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது, இந்த பல்முகல் சீராக்கள் சிகிச்சை செய்வதனூடாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம். இது தொடர்பான கருத்துக்களை வழங்கியிருந்தார் பல்முகல் சீராக்கள் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சத்யகுமார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.